அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூலை 14ஆம் தேதி சந்தை முடிவுற்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,564 அப்படிங்கிற இடத்துல முடிஞ்சிருக்கிறாங்க. இது இருக்கிறதுலையே அதிகபட்சமான முடிவுற்ற விலை. ஹையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 52 வாரத்தோட ஹை, அதாவது வாழ்நாள் உச்சம் சொல்லலாம், 52 வாரத்தோட உச்சம் சொல்லலாம். அப்போது நம்மளுக்கு ஹையஸ்ட் ஹை ஹையஸ்ட் க்ளோஸ் அப்படிங்கிற ஃபார்மேஷன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியோட லைஃப் ஹை பார்த்தா 45,655, மார்க்கெட் 44,819 இருக்கு. அப்போது முரண்பாடு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இப்போ இங்கே முரண்பாடு இருக்குது. அப்போ இந்த முரண்பாடு இருக்கக்கூடாது. ஒருவர் ஹை கட் ஆகும்போது இன்னொருவர் ஹை கட் ஆனால் அது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நிஃப்டி நம்மளுக்கு ஏறுமுகமாக இருந்து பேங்க் நிஃப்டி ஒரு ஏறுமுகம் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் சற்று கவலைக்கிடந்தான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஏன்னா இதை ரொம்ப உறுதியாக நம்ப முடியாது. இந்த இடத்துல நம்மளை ரொம்ப உறுதியாக நம்பக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுக்கு இந்த வாரத்தோட துவக்கம் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 19,400 அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். குறைந்தபட்ச லோ 19,327. இன்றைக்கி ஹை தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் ஹை. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 270 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நம்மளுக்கு 300 புள்ளி வேணும்னா 627 போயிருக்கணும். இது நம்ம காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் 300 புள்ளிகளுக்கு உட்பட்டான பயணம். அப்போ இந்த நம்மளுக்கு நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி ஒரு 30 புள்ளிகளோட ரேஞ்ச் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. பேங்க் நிஃப்டி நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா 44,958 இந்த வாரத்தோட துவக்கம். இந்த வாரத்தோட ஹை அப்படின்னு எடுத்துட்டா 45,184. இப்போ நம்மளுக்கு அதற்கு கீழே தான் இருக்கிறாங்க. குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டா நம்மளுக்கு 44,547 அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச லோவாக நம்மளுக்கு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா 44,819 கொடுத்துருக்காங்க. இப்போ ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 700 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அப்போ ரேஞ்ச் சுருக்கம் தான் சொல்லலாம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி அதிகபட்சமான ஹையை கட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரேஞ்ச் சுருக்கம் ஏற்படக்கூடாது. என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்பாட் 19,564, ஃபியூச்சர் க்ளோஸ் 19,598 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு சந்தை ஒரு 30 புள்ளிகள் தான் ப்ரீமியம் அப்படிங்கிறத இங்கே உறுதி பண்ணியிருக்காங்க. அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 19,500 கால் 500 புட் ஸ்ட்ராடல், 19,400 புட் 600 கால் ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ராடல், இது ஸ்ட்ராங்கல். இப்போ சந்தை 19,500க்கு மேலே முடிஞ்சதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் அப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சற்று வாய்ப்பு குறைவு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறத விட வாய்ப்புகளை பற்றி தான் பேசுகிறோம். நம்மளுக்கு பிக் கேப் அப் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம். கேப் அப் இருக்கலாம், ஆனால் பெரிய கேப் அப் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இல்லை. இப்போ 19,500 கால் நம்மளுக்கு 121 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 19,500 புட் பார்த்திங்கன்னா 57 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்படியே மாற்றி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட்டை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிருக்கு. அப்போது 19,500 நடுநிலை, 19,621 இவங்க ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 புள்ளிகள். அப்போ 19,680, 19,500 போட்டு 57 ரூபா, 19,443, இந்த பக்கம் 19,320. சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு 19,320, 443, 19,500, 19,621, 19,680 வரை இருக்க இந்த மாதிரி எல்லைகளுக்கு உட்பட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் செயின்
19,550 இப்போ அட் த மணியாக இருக்குது. இப்போ அட் த மணியோடது பார்த்தீங்கன்னா 109 ரூபா, அடுத்து 63 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 + 60 170 173 புள்ளிகள் இருக்காங்க. அப்போ 19,550 + 109 அப்போ நம்மளுக்கு 19,659. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ண 173 ரூபா. அப்போ ப்ளஸ் 173. அப்போ 19,200 போட்டால் 19,750 வரும். அப்போ 19,727 அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயம். 19,723. அடுத்தது 19,550 புட் பார்த்தீங்கன்னா 63 ரூபா. அப்போ 19,487. இந்த ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 173 புள்ளிகள். அப்போ 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் 19,350. அதிலிருந்து அப்போ 19,370 ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ 19,370, 19,487, 19,550, 19,723, மன்னிக்கும் 19,659, 19,723 இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 19,500 145 ரூபாய் அப்படிங்கும்போது 19,645. 19,550 109 ரூபாய் அப்படிங்கும்போது 19,659. 19,600 82 ரூபாய்ங்கும்போது 19,682. 19,600 புட் 83 ரூபாங்கும்போது 19,517 சப்போர்ட் 1. 19,550 புட் 63 ரூபாங்கும்போது 19,487 சப்போர்ட் 2. 19,500 புட் 47 ரூபா 19,553 453. அப்போ இது சப்போர்ட் 3 ஆக இருக்கும். இது ஒன்றுமில்லை, நீங்கள் வந்துட்டு 19,500 கால் ஸ்ட்ரைக்கை ஆட் பண்ணிக்கோங்க, 550 கால் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணிக்கோங்க, 600 காலோட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் கிடையாது, இதோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு இப்போதைக்கு இருக்கும். நாளை தினம் பார்க்கும்போது அது ப்ரீவியஸ் க்ளோஸாக மாறும். அப்போ அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் 44,819, ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 44,902. ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு 44,800 புட், 44,700 புட், 44,800 கால். அப்போது இது வந்து ஸ்ட்ராங்கலுக்கு சார்ந்து இருக்குது. ஸ்ட்ராடலுக்கு சார்ந்து இருக்குது. ஸ்ட்ராடல்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராண்டலுக்கு ஒப்பீடு செய்யும் அளவுக்கு இருக்குது. அப்போ 44,800ம் 44,800 காலும் இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 470 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு வராங்க. அப்போ 44,800 இருந்து ப்ளஸ் 470 மைனஸ் 470. அதே போல் 44,800 கால் ப்ளஸ் 260 மைனஸ் 207. அப்போ இந்த அளவு தான் மார்க்கெட்டோட குறுகியலை வைட் ரேஞ்ச் இருக்க போகிறாங்க. ஆப்ஷன் செயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். $44,800 282 180. அப்போது இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 282 + 200னா 480. அப்போ 460 புள்ளிகள், அது நம்ம பார்த்தது தான். அப்போது 44,500 கால் 494, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. 44,994. 44,800 கால் 282 ரூபா. அப்போது 45,082 ரூபா. 45,000 கால் 179 ரூபா. அப்போ 45,179. 45,000 புட் 277 ரூபா. 300 நிமிஷம் கூட 44,700. 44,800 180 ரூபா. 44,520. 44,500 புட் 89 ரூபா. 90 நிமிஷம் கூட 44,410 இருக்கும்.
ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் செயின் அடிப்படையில் பார்த்து உங்களுக்கு எப்படி உதவுகிறது என்று பார்த்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களுடைய லிங்க்கு கீழே நீங்கள் வந்துட்டு டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ப்ரோக்கரேஜாக கொடுக்குறதுல சில ஆதாயங்கள் நாங்கள் பெற இயலும். விருப்பம் இருந்தால் எங்களிடம் கணக்கு துவங்கி நீங்கள் வியாபாரம் செய்யலாம். இது கட்டாயமில்லை, விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.